கூகுள் ஒரு இமேஜ் ஜென்ரேஷன் மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்கான். அதில் இப்படி இருந்த ஃபோட்டோவை இப்படி மாற்றி ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் ஃபோட்டோஷாப் கில்லர் தான் இந்த இமேஜ் ஜென்ரேஷன். இனிமேல் நீங்கள் ஃபோட்டோஷாப்புக்குள்ளேயே போக வேண்டாம், உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸுக்கான இமேஜ் எடிட்டிங் நீட்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஏஏ பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரு வந்து யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்காங்க. நிஜமாகவே அது எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி இருக்க இமேஜை இந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது போக இந்த இமேஜ் ஏஏ, அதாவது கூகுள்ஸ் நானோ பனானா, இதை எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே, கூகுள் நானோ பனானா அப்படின்னா என்னென்னா, கூகுள்லேருந்து புதுசாக ஒரு வாழைப்பழம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி கிடையாது. கூகுளில் இருக்கிற ஜெமினி அப்படின்ற ஒரு ஏஐக்குள்ளே இமேஜ் ஜென்ரேஷனுக்குன்னு ஒரு டூல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவன் வச்சுருக்க பேர் கூகுள் நானோ பனானா. பேரில் என்ன இருக்குது, அது என்ன வேணால் இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது எவ்வளோ பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது தான் இங்கே டிபேட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அதுக்கு நான் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். அந்த சாம்பிள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இது முழுக்க டுட்டோரியல் அண்ட் வாக் த்ரூவாக தான் இருக்க போகுது. இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு gemini.google.com இந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. போனீங்கன்னா இதில் ட்ரை இமேஜ் எடிட்டிங் நீங்கள் இருக்கும். ஒரு வேளை இது உங்களுக்கு வரலை அப்படின்னா இந்த சேட் பாக்ஸில் டூல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் இமேஜஸ் அப்படின்னு ஒரு வாழைப்பழ ஃபோட்டோ போட்ட ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போது என்ன வேணால் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒன்று யோசிக்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குது. இதுதான் அந்த ஃபோட்டோ. ஸோ இந்த ஃபோட்டோவை என்ன பண்ணு அப்படின்னா, இதுதான் என்னோடய ஃபோட்டோன்னு வச்சுக்கோங்க. அதை நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். அந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்றது வந்து ஓகே, இதுதான் அந்த ஃபோட்டோ. இப்படி இருக்கிற ஃபோட்டோவை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, திஸ் இஸ் மை செல்ஃப் அண்ட் டிசைன் அண்ட் இமேஜ் and that make me look like Superman. சாமட்டுப்பா. ஓகே, இருந்தாலும் கொஞ்சம் சென்சார் பண்ணி அழகாக போட்டுருந்துருக்கலாம். கட்டியெல்லாம் போட்டு நம்மளை ஒரு மாதிரி கொடூரமாக்கிட்டான். பட் இதை பண்ணிட்டான் அப்படின்றது தான் மேட்ரு. ஸோ இதை வந்து நான் ஃபோட்டோஷாப்பில் இப்போ பண்ணியிருந்தா எவ்வளோ வருடங்கள் ஆகியிருக்கும். இது பாசிபிளானே எனக்கு தெரியல. ஒரு ஃபோட்டோ, ஒரு சூப்பர்மேனோடதை எடுத்து அதில் என்னோடய ஹெட்ஷாட்டை வச்சு இது வந்து பல வருடங்கள் ஆகியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கான ஃபோட்டோஷாப் ஸ்கில் அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு எக்ஸ்பர்ட்டுக்குமே இதை வந்து இவ்வளோ ஒரு 2-3 செகண்ட்ஸில் இதை பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியல. ஓகே, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபன்னாக ஏகப்பட்ட விஷயங்களை மக்கள் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இதோட நிஜமான யூஸ் கேஸ் என்னவாக இருக்க முடியும்? ஓகே சார், இந்த மாதிரி இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் ஃபோட்டோஷாப்பை இது காலி பண்ண போகிறது அப்படின்றதுக்கும் என்ன ரீசன் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னா, ஓகே, ஒன் ஆஃப் தி மேஜர் யூஸ் கேஸ் ஃபோட்டோஷாப்புக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணுறது. அதாவது இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது இல்லையா? இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் செல் பண்ணுறீங்க, அமேசானில் செல் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்குன்னே ஒரு வெப்சைட் வச்சு செல் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு கேமராமேனை கூப்பிடுவீங்க. அவர் வந்து ஸ்டுடியோ செட்டப்பில் உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வைப்பார். லைட்டிங் ஃபுல்லாக எல்லாத்தையுமே செமையாக செட் பண்ணி அதை இமேஜ் எடுப்பார். அந்த இமேஜ் எடுத்துகிட்டு போய் போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணுவார். மோஸ்ட் லைக்லி ஃபோட்டோஷாப்பில் பண்ணி அதை உங்கள்கிட்ட கொடுப்பாரு. இதுக்கு நீங்கள் பே பண்ணுவீங்க. கரெக்டாக? எதுக்குடா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் மொபைல்லேயே தான் கேமரா இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, உங்களால் அந்த குவாலிட்டியை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இ-காமர்ஸ் வெப்சைட்டில் ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை உங்களோட கஸ்டமர் பார்த்தோன்னே அது அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கணும். ஆனால் அது ஃபேக்காக இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் சென்டராக ஒரு இடத்துல உங்களோட இமேஜை நீங்கள் ஜென்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த யூஸ் கேஸை இதை வச்சு அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதை அச்சீவ் பண்ணிட்டா ஆல்மோஸ்ட் என்ட்ரி லெவல் ஆஃப் ஃபோட்டோஷாப் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே இது காலி பண்ணிடும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓகே, நான் ஒரு புது சார்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட வேலை என்னென்னா, நான் உங்களுக்கு வந்து இப்போது இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எடுத்து வச்சுருந்த என்னோடய வாட்டர் பாட்டிலோட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் அந்த வாட்டர் பாட்டிலோட ஃபோட்டோ. இதை நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது டசன்ட் லுக் லைக் இ-காமர்ஸில் இதை போட முடியுமான்னா போட முடியாது. இங்கே பாருங்களேன்,
இதை எடுத்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது என்னடா போர்வை இருக்குது, பின்னாடி ஒரு லேப்டாப் இருக்குது, ஒரு கதவு இருக்குது, இது என்னன்னே தெரியலை, அந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த வாட்டர் பாட்டிலை இப்போ அப்லோட் பண்ணியாச்சு. நம்ம இந்த ப்ராம்ப்ட் கொடுக்குறோம். இதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I am selling this water bottle in my e-commerce website. Remove unwanted things and make it this as studio quality image and better lightings, but keep it as same as original. ஓகேங்களா? இதை இப்போ நான் என்டர் பண்ணுறேன். இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் பண்ணணுன்னா இதில் இருக்கிற ஐட்டங்கள் எல்லாத்தையும் மேஜிக் மாஸ்க் வச்சு ரிமூவ் பண்ணணும். இந்த ஆப்ஜெக்டை மட்டும் நீங்கள் எடுப்பீங்க. எடுத்துகிட்டு ஒரு ஸ்டுடியோ லெவலில் இருக்கிற ஒரு டேபிள் மாதிரி ஒன்று நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கணும். அது மேலே இதை வச்சு நீங்கள் வந்து லைட் ரூமில் வச்சு அதுக்கான லைட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு நல்ல டேபிள் வாங்கி அது மேலே இதை வச்சு ஒரு பெட்டரான கேமராவில் இதை ஃபோட்டோ எடுத்து ரொம்ப மைனரான டச்சப்ஸ் மட்டும் பண்ணியிருப்பீங்க. பட் இதெல்லாம் பண்ணணுன்னா நான் ஒரு எக்ஸ்பர்ட்டை ஹையர் பண்ணணும், அவனுக்கு நான் பே பண்ணணும். இது எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஏஐட்ட சொல்லி இப்படி பண்ண சொல்லியிருக்கேன். இதை உங்களால் அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ உங்களால் போட முடியும் இல்லைங்களா? சூப்பராக இருக்குல்ல இது. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய பிராண்ட் லேபிளில் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளது வந்து ஹலோ ஃப்ரம் அருண். ஸோ இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆட் லோகோ தட் சேஸ், ஷார்ட்டாக போட்டுப்போம், HFA, தட் சேஸ் HFA இன் வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது இப்போ உங்களுக்கு வந்து செம நீட்டாக ஒரு இமேஜை கொடுத்துருச்சு. இந்த இமேஜை உங்களால் இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ எதுலேயோ உங்களால் போட முடியும் இல்லையா? சூப்பராக இருக்குல்ல? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பயங்கர டைம் எடுத்து, இப்போ இதுலேருந்து நீங்கள் இதை எடுக்கிறதுன்றதே செம எஃபர்ட். இவ்வளோ கிளியராக இந்த ஒரிஜினல் இமேஜ்லேருந்து இந்த வாட்டர் பாட்டிலை மட்டும் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்றதே பெரிய எஃபர்ட். இது இ-காமர்ஸ் அப்படின்ற ஒரு டொமைனில் மட்டும் இது கொண்டு வர போகிற சேஞ்ச். அப்போ இந்த மாதிரி எவ்வளோ இருக்கும்? ஆட்ஸுக்கு இதே அப்படியே ரெலவெண்ட்டாக இது வந்து ஒரு ஆடுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆடுக்கு நான் இந்த வாட்டர் பாட்டிலை வச்சு ஃபேஸ்புக்கில் ஒரு ஆட் ரன் பண்ணணும்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போது அதுக்கு நான் ஒரு போஸ்டர் ரெடி பண்ணணும் ஃபேஸ்புக்கில். அது நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு க்ரியேட்டிவ் டிசைனரை கூப்பிடுவேன். அவன் ஃபிக்மாலேயோ இல்லை வந்து ஃபோட்டோஷாப்லேயோ இல்லை கேன்வாலேயோ இருக்கிற ஒரு டெம்ப்ளேட்டில் இந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து கொடுப்பான். சரி, அதை நம்மளால் பண்ண முடியுதா? நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஐ எம் ரன்னிங் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆட். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஐ எம் ரன்னிங் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆட் ஃபார் திஸ் ப்ராடக்ட், கிரியேட் அண்ட் ஆட் கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த க்ரியேட்டிவை இது எப்படி க்ரியேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஒரு 10 to 30 செகண்ட்ஸ் தாங்க எடுக்குது. மேஜராக சொல்லிருச்சு. செம்ம நீட்டாக வந்துருச்சு. அது ஸ்டே ரெஃப்ரெஷ்ட், ஸ்டே யுவர் டெய்லி ஹைட்ரேஷன் கம்பெனியன். கண்டென்ட் கொண்டு ரைட் பண்ணிருச்சுங்க. அதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் இருந்தால் பெட்டராக இருக்கும். இது எல்லாமே கொடுத்துருச்சு. இது நான் எந்த டீட்டெயிலுமே அதுக்கு சொல்லலை. நான் மேபி இன்னும் டீட்டெயில்டாக சொல்ல அது இன்னை விட பெட்டராக இருக்கலாமா இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, இட் கேன் பி அ ஃபோட்டோஷாப் கில்லர் ஃபார் க்ரியேட்டிவ் ஒர்க். நீங்களே புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ண போகிறீங்க, வரைய போகிறீங்க, இல்லுஸ்ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா திஸ் மே நாட் மேக் சென்ஸ் ஃபார் யூ. பட் நீங்கள் எடிட்டிங் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூகுள் பனானோ மேபி த ஃபோட்டோஷாப் கில்லர். ஸோ இதை நீங்கள் கற்றுக்க வேண்டியது, இது கூட சர்வைவ் ஆக வேண்டியது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ ட்ரை டு அடாப்ட் திஸ் இன் யுவர் ஒர்க் ஃப்ளோ அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, இவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அந்த ஃபிகரின் க்ரியேட் பண்ணுறதுக்கான விஷயமும், ஃப்ரீயாக இதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். உங்களோட நேரம் நீங்கள் ஒருவேளை இதை எங்கடா ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணலான்னு சொன்னீங்க வீடியோ ஆரம்பத்தில், அது எங்கே, அதை பார்க்கறதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது கூடவே அந்த ஃபிகரினுக்கான ப்ராம்ப்டையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். போயிட்டு aistudio.google.com இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஏரியா லோட் ஆகும். அதில் சேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் நிறைய மாடல்ஸ் இருக்கும். அதில் நானோ பனானான்னு ஒன்று இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன இமேஜ் வேணால் கொடுத்துக்கலாம். இது நீங்கள் இதுக்காக எந்த விதமான எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டும் பண்ண வேண்டியது இல்லை. ஏஐ ஸ்டூடியோ மூலமாக, அதாவது நீங்கள் ஜெமினி மூலமாக போகிறீங்கன்னா அதில் நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். ஏஐ ஸ்டூடியோ வழியாக போகிறீங்கன்னா இது ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ட்ரெண்டுக்கான ப்ராம்ப்ட் நான் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணணும். சரி, இந்த கேஸில் நான் இந்த இமேஜ் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் அந்த
அந்த ப்ராம்ப்ட்டு உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு கிரியேட் 1/7 ஸ்கேல் கமர்ஷியலைஸ்டு ஃபிகரின் ஆஃப் த கேரக்டர்ஸ் இன் த பிக்சர் இன் ஏ ரியலிஸ்டிக் ஸ்டைல் இன் ஏ ரியல் என்விரான்மெண்ட். த ஃபிகரின் இஸ் பிளேஸ்ட் ஆன் எ கம்ப்யூட்டர் டெஸ்க். என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, எனக்கு ஒரு ரியல் என்விரான்மெண்ட்டில் இதை பண்ணிடு, இதை ஒரு கம்ப்யூட்டர் டெஸ்க்கு மேலே போடு, ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஸ்டைலில் அங்கே நீ க்ரியேட் பண்ணிவிடு. த கண்டென்ட் ஆன் த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் இஸ் a 3D மாடலிங் ப்ராசஸ் ஆஃப் த ஃபிகரின். நெக்ஸ்ட் டு த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் டாய் பேக்கேஜிங் பாக்ஸ். என்ன சொல்லியிருக்க போகிறீங்கன்னா, எனக்கு வந்து 1/7 ஒரு கமர்ஷியலைஸ்டு ஃபிகரின் க்ரியேட் பண்ணு, அதை ஒரு கம்ப்யூட்டர் டெஸ்க் பக்கத்தில் போடு, வந்துட்டு அந்த ஃபிகரினை அந்த டெஸ்க்கு மேலே வை, அதுக்கப்புறம் அது பக்கத்தில் ஒரு டாய் பாக்ஸ் வை அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுருவீங்க. இதை போட்டுட்டு ரன் பண்ணிங்க அப்படின்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ப்ராம்ப்டை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இது உங்களுக்கு பெட்டராக ஒர்க் ஆச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு போயிடுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. அண்ட் இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வந்துருச்சு இமேஜ், தெரியுதுங்களா? நான் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாகவே கூட காமிக்கிறேன். ஸோ நான் அனுப்பிச்ச இமேஜ்லேருந்து இந்த மாதிரி ஒரு இமேஜ் அது க்ரியேட் பண்ணிருச்சு. ஸோ இந்த ப்ராம்ப்ட் நான் சொன்ன மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகிருக்கு, இதே மாதிரி இமேஜஸ் இருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மற்றும் ஒரு வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம்.